ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு வழியா நேத்து உட்காந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி பார்த்த ட்ராய் படத்த திரும்பி பார்த்துட்டு, இன்னைக்கு ஆடிசி படம் போயிட்டு வந்துட்டேன். இந்த படத்த பத்தி நான் ஒண்ணு தெளிவா இங்கேயே சொல்லிக்கிறேன். ஒண்ணு இந்த படம் உங்களுக்கு புடிக்கும், இல்லன்னா சுத்தமா புடிக்காது. இந்த கதைய உங்களுக்கு சிம்பிளா சொல்லிர்றேன். ஒடிசஸ் அப்படிங்கிற ஒரு ராஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரோஜன் வாருக்கு வந்து ஒரு பெரிய உதவியா இருந்திருப்பாரு. அவரு உருவாக்குன ட்ரோஜன் ஹார்ஸ்னால தான் வந்துட்டு அந்த வெற்றியே வந்து கிடைச்சிருக்கும். இப்ப அந்த ராஜா வந்து பார்த்தீங்கன்னா, கடல் வழியா தான் வந்திருப்பாரு. அதே மாரி திரும்பி கடல் வழியா தான் வீட்டுக்கு போய் சேர முடியும். ஆனா போற வழியில பல தடங்கள அவர் சந்திக்கிறாரு. அது மட்டும் இல்லாம 20 வருஷம் கிட்ட ஆகுது. இப்ப பார்த்து அவருடைய நாட்டையே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்தேரிகள்லாம் வந்து அங்க வந்து தங்கிட்டாங்க. இப்ப அவங்கலாம் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்டின்னா, அதான் ராஜா இறந்துட்டார்ல. குயின வந்துட்டு நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம். நாங்க ராஜா வரோம் அப்டின்னு சொல்லிட்டு அங்க ஒரு சண்டை போய்க்கிட்டு இருக்கு. இப்போ ஒடிசஸ் திரும்பி போறாரா? அவரு போயிட்டு தன்னுடைய நாட்ட கைப்பற்றாரா? இல்லையா? அப்படிங்கிறது தான் இந்த ஆடிசியோட கதை. இப்ப நான் சொன்ன கதை வந்துட்டு நெறைய வாட்டி எடுத்துட்டாங்க. மினி சீரிஸாவும் வந்திருக்குது. 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, தி ரிட்டர்ன் அப்படிங்கிற ஒரு படத்துலயும் வந்து இதே கதை தான். ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இது வந்து கிறிஸ்டோபர் நோலன் படம். இந்த படத்த பொறுத்தவரையும் எனக்கு சில இடங்கள்ல வந்து போர் அடிச்சது. நான் உண்மைய சொல்லணும் அப்படின்னா, சில இடங்கள்ல எனக்கு போர் அடிச்சது. சிறப்பு அம்சங்களா சைக்ளாப்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. சேர்சே வர்றதா இருக்கட்டும். சேர்சே உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்தது அந்த கேரக்டர். இந்த விட்ச் கேரக்டர் உங்களுக்கு புடிச்சிருந்தது படம் பார்த்து அப்படின்னா, மறக்காம மேடல் மில்லர் எழுதின சேர்சே புக்க வாங்கி படிங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். சில இடங்கள்ல எமோஷன் எனக்கு வொர்க் அவுட் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் டாக்க வச்சு வரக்கூடிய எமோஷனா இருக்கட்டும். அங்க தான் வந்து மகன் வந்து இவர் தான் ஒடிசஸ் அப்படின்னு கண்டுபிடிப்பாப்புல. அந்த எமோஷன் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் போர்ஷன் சூப்பராவே இருந்தது. அக்கிலீஸ்ங்கிற ஒரு கதாபாத்திரத்த காட்டவே இல்ல. ஏன்னா முடிவே பண்ணிட்டாய்ங்க. ஏன்னா ட்ராய் படத்திலேயே வந்துட்டு பெரிய ஹைலைட்டா இருந்தது அந்த அக்கிலீஸ் தான். போதும் அவன திருப்பியும் கூட்டு வந்து ஒடிசிஸ் எல்லாம் மறந்துருவானுங்கன்னு சொல்லிட்டு நம்ம நோலன் என்ன பண்ணிட்டாரு, அக்கிலீஸ ஃப்ரேம்ல கூட காட்ட வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. ஒரே ஒரு இடத்துல சொல்லுவாங்க, அக்கிலீஸ் வந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவ்வளோதான் வருமே தவிர கூட்டிட்டே வரல. நல்ல வேளை ஆமா இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். இந்த படத்துல வந்துட்டு நெறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இது ரொம்ப ஓக்கா இருக்க போகுது. அதனால தான் பார்க்க மாட்டேன்னு. அங்க தான் கிறிஸ்டோபர் நோலன் சூப்பரா ஒரு காரியம் பண்ணாரு. இந்த ஓக் கேரக்டர்ஸ் எல்லாம் 10 நிமிஷம் தான். மொத்த படத்திலேயே 10 நிமிஷம் தான். நானும் நினைச்சேன் என்னடா ஹெலன் ஆஃப் ட்ராய் எல்லாம் காட்டுவாங்கன்னு பார்த்தேன். எல்லாத்துக்கும் 2, 2 சீனு. ஹெலன் ஆஃப் ட்ராய் அப்புறம் வந்துட்டு அதான் மெஜாரிட்டியா நீங்கலாம் வந்து எந்த ரீசனுக்காக இந்த படம் பார்க்கக்கூடாதுன்னு நெறைய பேர் சொன்னாங்களோ, அது எல்லாமே 2 நிமிஷம் தான் வருது. ஒரு 2 நிமிஷம், 4 நிமிஷம் தான் வராய்ங்களே. மொத்தம் தூக்கி விட்டாரு. பேலன்ஸ் எல்லாம் வந்து இந்த ஒடிசியஸ் அப்புறம் அந்த பையன் டாம் ஹாலண்ட் அவன் அவங்களுக்குள்ளார தான் வந்து நெறைய கதையே போகுதே தவிர, இந்த பக்கம் அவங்க வரவே இல்ல. சும்மா சொல்லக்கூடாது படத்துக்கு செம கூட்டம். நான் இங்க பிராட்வேல தான் பார்த்தேன். நல்லா இருந்தது. ஹைப்பர் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு திருப்பூர்ல ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அங்க தான் பார்த்தேன். நல்லா இருந்தது. நீங்களும் மறக்காம போய் செக் அவுட் பண்ணுங்க. பார்த்துட்டு உங்க கருத்துக்கள மறக்காம சொல்லுங்க. அண்ட் இன்னொரு தெளிவா சொல்லிக்கிறேன். இது ஒரு ஸ்லோ மூவி. குடும்பத்தோடயே பார்க்கலாம். தமிழ் டப்பிங்லயும் இருக்குது. எந்த தவறான காட்சியும் கிடையாது. ட்ராய் அளவுக்கு எதிர்பார்த்து போகாதீங்க. ஓகேவா? அவ்வளோதான்.